வாசிச்சாலும் இதே வார்த்தை தான் அங்கே போடப்பட்டிருக்கும், அங்கேயும் சந்ததி தான் போடப்பட்டிருக்கும். என்னாமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சந்ததியார்கள் சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேதத்தை முடிக்கொள்ளுங்க. இங்க ஆண்டவர் பார்க்கும்போது அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால் அவனும் அவன் சந்ததியும் சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனை உத்தமமா பின்பற்றினான். காலேப் தேவனை உத்தமமா பின்பற்றினதுக்கு 2 விதமான அடையாளங்கள் பரிசுத்த வேதத்துல நோட் பண்ணப்பட்டிருக்கு. உத்தமமா பின்பற்றின என்ன பாஸ்டர் தெரியலையே. ஓகே, தாவீதுக்கு வேற காரியம் நோட் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்ன பார்த்தோம்? துரோகம் பண்ணதில்லை, மன உண்மை. இங்க காலேப் தேவனை உத்தமமா பின்பற்றினதுக்கு 2 காரியம் குறிக்கப்பட்டிருக்கு. என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, காலேப் தேவனை தன் வாழ்க்கையில பெரியவராக கண்டான், அது கர்த்தர் உத்தமமாய் பார்த்தார். 2வது, காலேப் தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில பெரிதாக பார்த்தான். நம்முடைய வாழ்க்கையில எதை பெரிதா பார்க்கணும்? காலேப்போட வாழ்க்கையில எதை பெருசா பார்த்தான்? 12 பேர் தான் அனுப்புறாங்க பாருங்க. 10 பேரு எனக்கு இதை பெருசா பார்க்கிறான், ஆனா காலேப் சொல்றான் கர்த்தரை பெருசா பார்க்கிறான். கர்த்தர் நிச்சயமாக எளிதாக அவங்கள நம்ம கையில ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த 10 பேர் யாரை பெருசா பார்க்கிறான்? ஏனாக்கியர் உலகத்தை, தேவைகளை, பணத்தை, பிரச்சனைகளை, வேலையை, எத்தனையோ எதிர்காலத்தை பெருசா பார்க்கும்போது இவன் சொல்றான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நமக்கு எளிதாக ஜெயத்தை தருவார். காலேப்புடைய கண்களுக்கு தேவன் பெரிதாய் காணப்பட்டார். 2வது, காலேப் சொல்றான் நம்ம போய் எளிதா அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். மற்றவங்க சொல்றாங்க முடியாது முடியாது முடியாது, எளிதாலாம் முடியாது, ரொம்ப கடினமான காரியம், நமக்கு அது வாய்க்கவும் செய்யாது. காலேப்புக்கு ஒரு காரியம் தெரியும், ஒரு காரியம் தெரியாது. என்ன தெரியும்? என்ன தெரியும்? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை தெரியும். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன்னு கர்த்தர் மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தெரியும். மற்றபடி பிராக்டிக்கலான இஷ்யூஸ் ஒன்றும் அவனுக்கு தெரியாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம் எந்த மனுஷனோட வாழ்க்கையில நீ பெரிதாய் காண்கிறையோ, பூமியில பிராக்டிக்கலான இஷ்யூஸ், ஸ்ட்ரகிள்ஸ் உனக்கு பெருசா தெரியாது. அதுல என்னென்ன பிரச்சனைக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? கோலியாத்தோடு நடக்கக்கூடிய யுத்தத்துல, கோலியாத்தோட நடக்கக்கூடிய போர்ல பார்க்கும்போது பிராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் சவுலுக்கு தெரிஞ்சது, தாவீதுக்கு தெரியல. ஏன்னா தாவீது தேவனை பெருசா பார்த்தான், சவுல் தேவனை பெருசா பார்க்கல. ஆனபடினால தாவீதுக்கு ஒண்ணும் தெரியல. நான் போறேன் உடுங்க அப்படிங்கிறான். என்னடா இவன் ட்ரெஸ்ஸும் இல்ல, ஒரு ட்ரௌசர் போட்டிருக்கான், கையில குச்சி வச்சுட்டு போயிருக்கானா, அவனுக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சா போதும். இன்னைக்கு நமக்கு உலகத்தை தெரியுது, பணத்தோட வேல்யூ தெரியுது, பிரச்சனையோட ஆழம் அகலம் தெரியுது, ஒண்ணு தெரியல, கர்த்தரை தெரியல. ஆனா சவுலுக்கு என்ன தெரியுது? கோலியாத் எப்படிப்பட்டவன், அவனோட யுத்தம் பண்றதுக்கு உனக்கு பட்டை வேணும், கேடக வேணும், அவனோட யுத்தம் பண்றதுக்கு உனக்கு அனுபவம் வேணும், ட்ரைனிங் வேணும். அந்த யுத்தத்துல நடக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் ஞானத்தை சவுல் அறிஞ்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஞானம் தெரிஞ்ச 10 பேர் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றாரு. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய காலேப்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த தேவனுடைய வார்த்தை என்பது நீ பார்த்து பயப்படக்கூடிய யானாக்கீரை காட்டிலும் பெரியது. அந்த தேவனுடைய வார்த்தை என்பது நீ பார்த்து பயப்படக்கூடிய கோலியாத்தை காட்டிலும் பெரியது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தெரிஞ்சா போகணும். சொல்றது இல்லையா, சின்ன பிள்ளை மாதிரி துணிஞ்சிட்டான், துணிஞ்சவனுக்கு கடலும் முழங்கால் தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோட வார்த்தை காலேப்புக்கு பெரிதாய் காண, கர்த்தர் சொன்னா என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த 2 தான் நம்மளை தேவனுடைய பார்வையில உத்தமமாய் காட்டக்கூடியது. என்னது? உன்னோடு கூட இருக்கிற கர்த்தரை நீ பெரியவரா பாக்குறியா, சின்னவரா பாக்குறியா? அதான் ஒரே கூட்டம் தான், இஸ்ரேல் ஜனங்கள் தான், 10 பேர் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா அவர்கள் தேவனை சின்னவராய் பார்த்தார்கள், தேவன் புறக்கணிச்சாரு. ஒருத்தன் தேவனை பெரியவனாய் பார்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்னைக்கும் பெரியவராய் காணப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தமாய் காணப்படுவதாக. அது போதுங்க. அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறார். உத்தமமாய் என்னை பின்பற்றினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் பார்த்து சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நம்ம கர்த்தரை உத்தமமா பின்பற்றினோம் என்பதற்கு அடையாளமே நீ என்னத்தை சுதந்தரித்து இருக்கிறாய். அதுதான் பாருங்க. இன்னைக்கு நம்ம என்னத்தை சுதந்தரிச்சிருக்கிறோம்? நம்ம எதை சுதந்தரிச்சிருக்கிறோம்?
நம்ம எதை சுதந்தரிச்சிருக்கிறோம்? 12 கோத்திரம் புறப்பட்டு வந்துச்சு, லட்சக்கணக்கான ஜனம் புறப்பட்டு வந்துச்சு. ஆனா சுதந்தரிச்சது என்னமோ யோசுவாவும் காலேபு தான். யோசுவாவும் காலேபு தான் சுதந்தரிச்சாங்க. ஆனா புறப்பட்டு வந்தவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றவங்க தான், சேம் பர்சன்ஸ். புறப்பட்டு வந்தவர்கள் செங்கடலை கடந்தவங்க. புறப்பட்டு வந்தவர்கள் தேவனுடைய மன்னாவை புசித்தவர்கள். புறப்பட்டு வந்தவர்கள் வனாந்தரத்தில் தேவனால் அற்புதமாய் நடத்தப்பட்டவர்கள். சேம் பர்சன்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேற வேற இல்ல, சேம் பர்சன்ஸ், ஒரே ஜனக்கூட்டம். ஆனா சுதந்தரித்து கொண்டவர்கள் இருவர். அதுல ஒருத்தன் தான் பிரைம், இருவர். அப்போ பார்க்கும்போது மாஸ் கூட்டம் கர்த்தர் ரிஜெக்ட் பண்றாரு. அப்போ பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்நியர்கள் அல்ல, தேவ ஜனங்கள் தான், தேவனை விசுவாசித்தவங்க தான், தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான், தேவனால் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் தான், தேவனால் செங்கடலை கடந்தவங்க தான், தேவனுடைய கரத்திலிருந்து மன்னாவை அற்புதங்களை அடையாளங்களை பெற்றவர்கள் தான். ஆனா இன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா? கேள்வி என்ன தெரியுமா? பைபிள் ஸ்டடியில பார்த்தோம், பிரசங்கி 12:13 பார்க்கும்போது காரியத்தின் கடைத்தொகை என்ன? நான் கர்த்தரை பின்பற்றேன், நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, நான் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசி, நான் அபிஷேகம் பெற்ற விசுவாசி, அந்நிய பாஷை பேசுற இத்தனை வரங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கட்டுப்பா. காரியத்துடைய கடைத்தொகை என்ன? காரியத்துடைய கடைத்தொகை என்ன? நீ எதை சுதந்தரித்தாய்? நான் கர்த்தரை பின்பற்றனால காலேபு சொல்லுவாரு, நான் சுதந்தரித்து கொண்டேன். யோசுவா சொல்லுவாரு, நான் சுதந்தரிச்சிருக்கிறேன். ஆனா மற்ற ஜனங்கள் பார்க்கும்போது கர்த்தரை பின்பற்றாதபடினாலே உத்தமமாய் பின்பற்றின 2 பேர் சுதந்தரிச்சான், உத்தமமாய் பின்பற்ற 10 பேர் நிராகரிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய காரியம், என்னால உனக்கு போஷிக்க முடியாதா? என்னால உனக்கு கொடுக்க முடியாதா? ஏன் இந்த நிலை? மற்ற ஜனங்களுக்கு நீ ஒரு கேள்விக்குறியா இருக்கிற, மற்ற ஜனங்களை பின்பற்றுவதற்கு நீ ஒரு கேள்விக்குறியா இருக்கிற. நம்ம கேள்விக்குறியா இருக்க கூடாது, ஆச்சரியக்குறியா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆச்சரியக்குறியா இருக்கணும். எப்படி? இது எப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு? இது எப்படி நடந்தது? இது எப்படி ஆயிடுச்சு? இது கர்த்தராலே ஆயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்துக்கு நம்ம கேள்விக்குறியா இருக்க கூடாதியா? ஆச்சரியம், இப்படி எல்லாம் போனாங்களே, அப்புறம் ஏங்க இப்படி இருக்கிறாங்க? கேள்வியா மாறாத, ஆச்சரியமாய் மாறு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் கையில இல்லாம இல்லப்பா, நான் கொடுக்காம இல்ல, நீ சுதந்தரித்து கொள்ள முடியாததுக்கு காரணம் நீ உத்தமமா என்னை பின்பற்றல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமமா பின்பற்றினா இந்த சமுதாயத்துல நானும் நீங்களும் சாட்சியாய் காணப்படுவோம். ஒரு குறைவு இருக்காதுங்க. இந்த சமுதாய உலகத்தை ஜெயிச்சவங்களா காணப்படுவோம். இந்த உலகத்தோட போராடி கொண்டிருக்க மாட்டோம். இந்த உலக ஜனங்கள் நம்மளை பார்த்து பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருபோதும் கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார். உனக்கும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாய் கொடுப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர், நான் ஏன் சுதந்திரிக்கல அந்த கேள்வியை விட்டுரு, ஏன் எனக்கு கிடைக்கல அந்த கேள்வியை விட்டுரு, ஏன் இந்த நன்மை எனக்கு வாய்க்கல அந்த கேள்வியை விட்டுரு. உன் உத்தம குணத்தை சோதித்து பார், உன் உத்தம குணத்தை சோதிச்சு பார். அது சோதிச்சு பார், போதும். அது சோதிச்சு பார். காலேபே, கர்த்தர் பெருசா பார்க்க பழகிக்கோ, கர்த்தருடைய வார்த்தையை பெருசா பார்க்க பழகிக்கோ. உலகத்தோட யுத்தம் பண்ணும்போது, உலகத்தோட போய் நிற்கும் போது அவிசுவாசமா தோல்வியான வார்த்தைகளை பேசாத. உன் குணம் சரியில்லை, உன் உத்தம குணத்தை நீ ரீசெக் பண்ணிக்கோ, அதை நீ சரி பண்ணிக்கோ. கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியும் தேசத்தில் ஆசீர்வதிப்பார். நீ சுதந்தரித்து கொண்டாதான் ஜனங்கள் உன்னை பின்பற்றுவார்கள். எபிரேயர் 6:11 வேதம் சொல்லுது. எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, அசதியா இருக்க கூடாது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாக பின்பற்றுகிறவர்களா இருங்க. யாரு சுதந்தரிச்சிருக்காங்க? நீ சுதந்தரிக்கலையா? யாரு சுதந்தரிச்சிருக்காங்க? பாலமி. யாரு சுதந்தரிச்சிருக்கா? சுதந்தரிக்காம ஃபாலோ பண்ணாத. சுதந்தரிச்சிருக்காங்களா? ஆசீர்வாதத்தை சுதந்தரிச்சிருக்காங்களா? உலகத்தை சுதந்தரிச்சிருக்காங்களா? நன்மையில சுதந்தரிச்சிருக்காங்க?